இன்றைய முக்கிய செய்திகள். தைவானை இணைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என சீன அதிபர் திட்டவட்டம். பூச்சாண்டி காட்ட வேண்டாம் என தைவான் அதிபர் பதிலடி. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர விருப்பம் என ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. சரணடையும் பேச்சிற்கே இடமில்லை என திட்டவட்டம். நவி மும்பை விமான நிலையத்தில் செல்போன் பயன்பாட்டிற்கு அதிக கட்டணம். அதானி நிறுவனம் மீது மத்திய அரசிடம் மற்ற சேவை நிறுவனங்கள் புகார். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு. 184 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஸ்டாலின் உத்தரவு. வணக்கம். சீனாவுடன் தைவானை ஒருங்கிணைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கிழக்கு ஆசியாவின் தென் சீன கடல், கிழக்கு சீன கடல், பிலிப்பைன்ஸ் கடல் ஆகியவற்றுக்கு மத்தியில் தீவு நாடாக தைவான் உள்ளது. 1949ஆம் ஆண்டு முதல் சுதந்திர நாடாக செயல்பட்டு வரும் தைவான் தங்கள் நாட்டின் ஒரு பகுதி என சீனா அவ்வப்போது அறிவித்து வருகிறது. மேலும் அந்த நாட்டிற்கு வெளிநாட்டு பிரதிநிதிகளோ அதிகாரிகளோ பயணம் மேற்கொண்டால் அதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இதனால் சீனா தைவான் இடையே பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகிறது. இந்நிலையில் தீவு நாடான தைவானை சுற்றி போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களை நிறுத்திய சீனா தொடர்ந்து போர் ஒத்திகையில் ஈடுபட்டது. அதிநவீன பீரங்கிகள், போர்க்கப்பல்கள் மூலம் நடத்திய ஒத்திகை நேற்றுடன் நிறைவடைந்தாலும் இது இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இதற்கிடையே புத்தாண்டை ஒட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய சீன அதிபர் ஜி ஜின்பிங் தைவான் சீனாவின் ஒரு அங்கம் என்றார். தாய் மண்ணை ஒன்றிணைக்கும் பணிகள் நடந்து வருவதாக கூறிய அவர் அதை யாராலும் தடுக்க முடியாது என்றார். தைவானை எப்போது வேண்டுமானாலும் தங்களுடன் இணைத்துக் கொள்ளும் உரிமை சீனாவுக்கு உள்ளதாக ஜி ஜின்பிங் திட்டவட்டமாக அறிவித்தார். சீனாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக ஹாங்காங், மக்காவ் மற்றும் தைவான் ஒன்றிணைப்பு காலத்தின் கட்டாயம் என்று ஜி ஜின்பிங் தெரிவித்தார். சீன அதிபரின் பேச்சிற்கு கடும் கண்டனம் தெரிவித்த தைவான் அதிபர் லாய் சிங் தே சீனாவின் அச்சுறுத்தலுக்கு தைவான் ஒருபோதும் அடிபணியாது என்றார். சீனாவின் போர் பயிற்சி தனி இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டை அச்சுறுத்தும் நடவடிக்கையாகவே பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். தைவான் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் தோளோடு தோள் நிற்க வேண்டும் என்று லாய் சிங் தே கேட்டுக்கொண்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளும் உலகம் முழுவதும் உள்ள ஜனநாயக நாடுகளும் இந்த விவகாரத்தில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று லாய் சிங் தே வலியுறுத்தினார். 2027ஆம் ஆண்டுக்குள் தைவானை கைப்பற்ற சீனா திட்டமிட்டுள்ளதாகவும் அதை தடுக்க ராணுவ பலம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ரஷ்யாவுடனான போர் முடிவுக்கு வருவதையே விரும்புவதாக தெரிவித்துள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதற்காக அந்நாட்டிடம் சரணடைய மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாட்டோ அமைப்பில் சேர எதிர்ப்பு தெரிவித்து உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் 4வது ஆண்டை எட்ட உள்ளது. இந்த போரில் இரு தரப்புக்கும் பலத்த பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தனித்தனியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆலோசனை நடத்தினார். இதைத் தொடர்ந்து 28 அம்ச போர் நிறுத்த ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. ஆனால் 28 அம்சங்களில் பெரும்பாலானவை ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறி ஜெலன்ஸ்கியும் ஐரோப்பிய நாடுகளும் இதனை ஏற்க மறுத்துவிட்டனர். ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளை உக்ரைனிடம் திருப்பி அளிக்க புதின் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் அதே சமயம் டான்பாஸ் பகுதியை முழுமையாக தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் புத்தாண்டில் முடிவுக்கு வருமா என எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நேற்றிரவு நாட்டு மக்களிடையே உரையாற்றிய ஜெலன்ஸ்கி 4 ஆண்டுகளாக போர் நீடிப்பதால் உக்ரைன் மக்களிடையே சோர்வு ஏற்பட்டிருப்பதாக கூறினார். ஆனால் அதனை வீழ்ச்சி என்று தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்ற அவர் போரை முடிவுக்கு கொண்டுவரவே தாம் விரும்புவதாக தெரிவித்தார். போரினால் களைத்து போய்விட்டாலும் சரணடைவது என்ற பேச்சிற்கே இடமில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். போர் நிறுத்தம் தொடர்பான வலுவான ஒப்பந்தத்திலேயே கையெழுத்திட விரும்புவதாக தெரிவித்த ஜெலன்ஸ்கி வலுவிழந்த ஒப்பந்தம் போர்கள் நீளவே வழி செய்யும் என்றும் கூறினார். அதனாலேயே ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு தொலைபேசி அழைப்பிலும் ஒவ்வொரு விதமான முடிவும் அதற்கேற்ப எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் ஆற்றல் வாய்ந்ததோர் அமைதியை கிடைக்கச் செய்ய ஒரு நாளோ ஒரு வாரமோ அல்லது 2 மாதங்களோ என்றில்லாமல் பல ஆண்டுகளுக்கான அமைதியை ஏற்படுத்தவே தாம் முயற்சிப்பதாகவும் ஜெலன்ஸ்கி கூறினார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு போனஸ் மற்றும் பொங்கல் பரிசு வழங்க 183 கோடியே 86 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் பள்ளி கல்வி தொடங்கி உயர்கல்வி வரை, வேளாண் வளர்ச்சி முதல் தொழில்துறை வளர்ச்சி வரை, பள்ளி சிறார்களுக்கு காலை உணவு தொடங்கி நான் முதல்வன் வரை, மகளிருக்கு உரிமை தொகை தொடங்கி மாணவ கண்மணிகளுக்கு புதுமை பெண், தமிழ் புதல்வன் வரை துறைதோறும் பல முன்னோடி திட்டங்களை எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் செயல்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடு போற்றும் இத்திட்டங்களை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு சேர்த்திட அயராது பணியாற்றி வரும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவினை எழுச்சியோடு கொண்டாடி மகிழும் வகையில் போனஸ் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட 183 கோடியே 86 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி சி மற்றும் டி பிரிவை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் என்ற உச்ச வரம்பிற்கு உட்பட்டு போனஸ் வழங்கப்படும் என்றும், தொகுப்பூதியம், சிறப்பு கால முறை ஊதியம் பெறும் பணியாளர்கள் 2024-25 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் பணிபுரிந்திருந்தால் அவர்களுக்கு 1000 ரூபாய் சிறப்பு போனஸ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள், முன்னாள் கிராம அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு ரூபாய் 1000 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 9,90,000 பேர் பயனடைவார்கள் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவி மும்பை விமான நிலையத்தில் செல்போன் சேவையை தடுப்பதாக அதானி நிறுவனம் மீது மத்திய அரசிடம் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் புகார் அளித்துள்ளன. நவி மும்பை சர்வதேச விமான நிலையம், மும்பை சக்கரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையம், திருவனந்தபுரம், அகமதாபாத், லக்னோ, மங்களூரு, கவுஹாத்தி, ஜெய்ப்பூர் ஆகிய 8 விமான நிலையங்கள் தற்போது அதானி நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன. இதில் நவி மும்பை விமான நிலையம் கடந்த 25ஆம் தேதி பயணிகள் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்நிலையில் விமான நிலையத்தில் மொபைல் சேவைகளை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அங்கு சிக்னல் கிடைக்காமல் பயணிகள் தவித்து வரும் நிலையில் இதற்கு அதானி நிறுவனமே காரணம் என ஏர்டெல், ஜியோ, வோடாபோன் போன்ற நிறுவனங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. நவி மும்பை விமான நிலையத்தில் செல்போன் சேவை கட்டமைப்புகளை நிறுவுவதை அதானி நிறுவனம் தடுப்பதாக தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் புகார் தெரிவித்துள்ளன. விமான நிலையத்தில் அதானி நிறுவனத்தால் நிறுவப்பட்டுள்ள வசதியை மட்டுமே பயன்படுத்த தாங்கள் நிர்பந்திக்கப்படுவதாக புகார் தெரிவித்துள்ள அந்த நிறுவனங்கள் அதானி நிறுவனம் அதிக கட்டணம் வசூலிப்பதாக அவை கூறியுள்ளன. இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ள மொபைல் சேவை நிறுவனங்களின் கூட்டமைப்பு அதானி நிறுவனம் மாதம் 92 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று நிர்பந்திப்பதாகவும் புகார் கூறியுள்ளன. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தங்களுக்கு நியாயம் கிடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவை வலியுறுத்தியுள்ளன. ஆனால் இதனை நிராகரித்துள்ள அதானி நிறுவனம் விமான நிலையத்தில் அதிநவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதால் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு சலுகை தர முடியாது என்று மறுத்துள்ளது. இந்த பிரச்சனையில் விமான பயணிகள் பாதிக்கப்படுவதால் அதற்கு தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. வடமாநிலங்களில் கொட்டி வரும் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் கடந்த சில மாதங்களாக காற்று மாசுடன் பனிப்பொழிவு உணரப்பட்டு வருகிறது. காற்றின் தரக்குறியீடு மிகவும் மோசமாக சென்றதை அடுத்து சுவாசிக்க கூட முடியாத அளவுக்கு மக்கள் கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் பனியின் தாக்கமும் வழக்கத்தை விட அதிக அளவில் இருந்து வருகிறது. ஆண்டின் முதல் நாளான இன்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை கொட்டிய பனிப்பொழிவால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். சாலையோரங்களில் தீயை மூட்டியவர்கள் குளிர் காய்ந்தனர். காலை 8 மணி வரை சூரிய உதயத்தை பார்க்க முடியாததால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கினர். சாலை, ரயில் மற்றும் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ரயில்கள் பல மணி நேரம் தாமதமாக இயக்கப்படுவதாக டெல்லி வாசிகள் தெரிவித்தனர். हमारी ट्रेन थी 7:10 पे, अब उसको रीशेड्यूल कर दिया गया 10:50 पे। तो ये इतने कोहरे में जब रीशेड्यूल हुई लेकिन हमें इन्फॉर्म नहीं किया गया, नहीं तो हम उस टाइम से लेट निकलते। हम तो 6 बजे आए लेकिन इन्फॉर्मेशन नहीं आई. காற்று மாசு மற்றும் பனிப்பொழிவு ஒருபுறம் இருந்தாலும் நேற்றிரவு திடீரென தலைநகரின் பல பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கொட்டி வரும் பனிப்பொழிவால் மக்கள் கடும் குளிரில் நடுங்கி வருகின்றனர். உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் கொட்டிய கடும் பனிப்பொழிவால் வீடுகள் மற்றும் அதன் முன்பு நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்கள் அனைத்தும் பனிக்கட்டிகளால் மூடின. சில வாகனங்களில் டீசல் உறைவும் ஏற்பட்டதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஆகிய பகுதிகளில் மழை போல் பொழிந்து வரும் பனிப்பொழிவால் திரும்பும் திசையெல்லாம் வெண்போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. சாலைகளில் பனிக்கட்டிகள் குவிந்து கிடப்பதால் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. லடாக் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் நீர்நிலைகள் உறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மாநிலங்களிலும் வழக்கத்துக்கு மாறாக அதிக அளவில் பனிப்பொழிவு உணரப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் மழை போன்று பெய்யும் பனியால் சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள் அவதியடைந்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ள நிலையில் சுற்றுலா தலங்களில் கூட்டம் அலைமோதியது. முக்கடல் சங்கமிக்கும் குமரியில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அதிகாலையிலேயே அங்கு திரண்ட சுற்றுலா பயணிகள் 2026ஆம் ஆண்டை உற்சாகமாக வரவேற்று சூரிய உதயத்தை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.
கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்வையிட்ட சுற்றுலா பயணிகள் கடல் மேல் நடப்பது போன்ற புதிய அனுபவத்தை தந்ததாக கூறினர். விவேகானந்தர் பாறை வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம திருவள்ளுவர் சிலையை பார்த்துட்டு இருக்கோம். இங்கே இருக்கிற மூமெண்ட்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது. கண்ணாடி பாலத்துலேருந்து நாங்கள் கிராஸ் பண்ணி வந்தோம். அந்த கண்ணாடி பாலத்துக்கு கீழே இருக்கிற நம்மளுடைய பாறைகள் எல்லாமே அவ்வளோ அம்சமாக பண்ணியிருக்காங்க. அமேசிங்காக வேறு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களான குன்னூர் மலை ரயில் நிலையம், சிம்ஸ் பூங்கா, காட்டேரி பூங்கா, டால்பின் நோஸ் உள்ளிட்ட இடங்களில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பல்வேறு பகுதிகளில் குடும்பத்துடன் வருகை புரிந்த சுற்றுலா பயணிகள் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்தனர். இங்கே சிம் பார்க் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. சிம் பார்க்லாம் நிறையா இருக்குது. பிளேஸ் வந்து ஊட்டியில் நிறைய பக்கத்துலலாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணலாம். எல்லோரும் வாங்க. கிளைமேட் சூப்பராக இருக்குது. அந்த க்ரௌட் வந்து கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நியூ இயர் வந்து நிறையா க்ரௌட் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் க்ரௌட் கம்மியாக தான் இருக்குது. கொடைக்கானலில் நிலவும் இதமான சீதோஷ்ண நிலையை ரசிக்க அதிக அளவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பசுமை பள்ளத்தாக்கு உள்ளிட்ட இடங்களையும் கண்டு ரசித்தனர். கடும் குளிருடன் இதமான வெயிலும் மாறி மாறி வருவதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த உற்சாகமடைந்தனர். கோக்கஸ் வாக், பிரைன் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் குவிந்த ஏராளமானோர் அருவி நீரில் குளித்து மகிழ்ந்ததோடு மீன்களையும் பிடித்து உற்சாகமடைந்தனர். சிவகாசியில் அச்சடிக்கப்பட்ட புத்தாண்டு கேலண்டர்கள் 400 கோடி ரூபாய்க்கும் மேல் விற்பனையாகி உள்ளதாக உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் 2026ஆம் வருடத்திற்கான கேலண்டர் தயாரிப்பு பணிகள் கடந்த 4 மாதங்களாக நடைபெற்று வந்தன. அவற்றில் தினசரி மற்றும் மாத கேலண்டர்கள் அச்சடிக்கும் பணிகள் 95 விழுக்காடு முடிவடைந்துள்ளன. இதற்காக சுமார் 100க்கும் மேற்பட்ட பிரத்யேக நிறுவனங்கள் கேலண்டர்கள் தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. மீதமுள்ள 5% உற்பத்தி பணிகள் வரும் தை திருநாளுக்குள் நிறைவடையும் என கூறிய உற்பத்தியாளர்கள் GST வரியை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். 4 முதல் 4.25 கோடி காலண்டர் வரை நாங்கள் உற்பத்தி செய்து தமிழகம் மட்டுமன்றி சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளுக்கும் அயல் நாடுகளுக்கும் சரி நமது காலண்டர், நம்ம நாட்காட்டிகள் சப்ளை செய்யப்படுகிறது. சட்டமன்ற தேர்தல் வருகின்ற அந்த காரணத்தினால் ஒரு 5 விழுக்காடு அதிகமாக கிடைக்க பெற்றிருக்கின்றோம். அது எங்களுக்கான ஒரு போனஸ் ஆக நாங்கள் அங்கீகரிக்கின்றோம். சிறிய அளவிலான 15 ரூபாய் மதிப்புள்ள கேலண்டரிலிருந்து 5000 ரூபாய் மதிப்புடைய மெகா சைஸ் கேலண்டர் வரை தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய உற்பத்தியாளர்கள் இந்த ஆண்டு 4.25 கோடி கேலண்டர்கள் விற்பனையாகியுள்ளதாக தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். நியூயார்க் நகரின் மேயராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோரான் மம்தானி இன்று பதவியேற்றுக் கொண்டார். அமெரிக்காவில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு நியூயார்க் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மம்தானி புத்தாண்டு நாளான இன்று அதிகாலை வரலாற்று சிறப்புடைய பழைய சிட்டி ஹால் சுரங்கப்பாதையில் குரான் மீது சத்திய பிரமாணம் செய்து பதவியேற்றுக் கொண்டார். நியூயார்க் நகர மேயராக பதவியேற்கும் முதல் தெற்காசியர் மம்தானி என்பது குறிப்பிடத்தக்கது. சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீதான கூடுதல் கலால் வரி சட்ட திருத்தம் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவித்துள்ள மத்திய நிதி அமைச்சகம் கூடுதல் வரி விதிப்பதற்கான அறிவிப்பை நேற்றிரவு வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒரு சிகரெட்டின் விலை 72 ரூபாயாக அதிகரிக்கும் என தெரிகிறது. புதிய மசோதாவின்படி மெல்லும் புகையிலைக்கான வரியும் 25% இருந்து 82ஆகவும், ஹுக்கா புகையிலைக்கான வரி 25 33ஆகவும் உயருகிறது. குட்கா பொருட்களுக்கான வரி 90% அதிகரித்திருக்கிறது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 110 ரூபாய் அதிகரித்துள்ளது. விலை உயர்வை அடுத்து சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் 1849 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் தங்கள் போட்டியாளர் என துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர், இப்போதைய நிலையில் பலம் வாய்ந்த போட்டியாளர் யாரும் இருப்பதாக நான் கருதவில்லை என்று தெரிவித்துள்ள திரு உதயநிதி, பாஜகவையும் அதன் அனைத்து பி டீம்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உத்தரப்பிரதேசத்தின் பொருளாதாரத்துடன் ஒப்பிடுவது பிழை என முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நிதி பற்றாக்குறை ஒவ்வொரு ஆண்டும் குறைக்கப்பட்டு 2025-26ஆம் ஆண்டில் நிதி ஆயோக் விதித்த வரம்பான 3% என்ற நிலையை தமிழ்நாடு எட்டும் என்று இந்த ஆண்டின் மதிப்பீடு சுட்டிக்காட்டுவதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இது பாராட்டக்கூடியது என்று கூறியுள்ளார். நிதி மேலாண்மை மேலும் செம்மைப்படுத்த வேண்டும் என்பது ஏற்புடையது. ஆனால் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை உத்தரப்பிரதேசத்தின் பொருளாதாரத்துடன் ஒப்பிடுவது என்பது பிழை என்று திரு சிதம்பரம் கூறியுள்ளார். சிறிய கவர்களில் பொருட்களை வைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பும் சிறு பார்சல் சேவை இன்று முதல் நிறுத்தப்படுவதாக அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. சர்வதேச போஸ்டல் யூனியன் விதிகளின்படி கடிதங்கள், ஆவணங்கள் ஆகியவற்றை மட்டுமே இனி சிறிய கவர்களில் வைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியும்.
இது தொடர்பாக அஞ்சல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பார்வை திறனற்றோருக்கான அஞ்சல் சேவைகளில் மாற்றம் ஏதும் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி ஏதேனும் பொருட்கள் ஏற்றுமதி சரக்குகளை அனுப்புவதாக இருந்தால் ITPS எனப்படும் டிராக் செய்யும் சேவை வழியாக அனுப்பலாம். இதில் அனுப்பப்படும் பார்சல்கள் பயணிக்கும் வழியெங்கும் டிராக் செய்ய முடியும். சுங்கம் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை பூர்த்தி செய்யும் இந்த சேவையில் பார்சல்களும் விரைவாக சென்றடையும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களில் மினி டைடல் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தங்கள் சொந்த மாவட்டத்திலேயே வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் சிறிய நகரங்களில் மினி டைடல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. நெல்லை மற்றும் குமரியில் தரைத்தளம் மற்றும் 3 தளங்களுடன் தலா 37 கோடி ரூபாய் செலவில் அமைய உள்ள இந்த மினி டைடல் பூங்காக்களில் 1000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். நடிகர் ரஜினிகாந்த் முத்தங்களை பறக்கவிட்டு ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து கூறியது வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தின் முன்பு கூடிய ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் நேரில் சந்தித்த அவர் இருகரம் கூப்பியும் கை அசைத்தும் புத்தாண்டு வாழ்த்து கூறினார். பின்னர் ரசிகர்களுக்கு பறக்கும் முத்தங்களை ரஜினிகாந்த் பறக்கவிட்டது சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது விபத்தால் உயிரிழப்புகள் இல்லை என மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. சென்னை மாநகரம் முழுவதும் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதுடன் 425 இடங்களில் தடுப்புகள் அமைத்து சிறப்பு கண்காணிப்பு செய்யப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது. வளர்ப்பு கூலி உயர்வு, ஊதிய திருத்தம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பல்லடத்தில் மட்டும் பண்ணை விவசாயிகள் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் முதன்முறையாக தனியார் பங்களிப்புடன் தருமபுரி நகரில் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகில் 39 கோடியே 14 லட்சம் ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணி 95% நிறைவடைந்துள்ளது. 10 ஏக்கர் பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 32 புள்ளிகள் குறைந்து 85,189 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 17 புள்ளிகள் அதிகரித்து 26,146 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 99,520 ரூபாயாகவும் 1 கிராம் 12,440 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் சரிந்து 1 கிராம் 256 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சீனாவுடன் தைவானை ஒருங்கிணைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நவி மும்பை விமான நிலையத்தில் செல்போன் சேவையை தடுப்பதாக அதானி நிறுவனம் மீது மத்திய அரசிடம் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் புகார் அளித்துள்ளன. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு போனஸ் மற்றும் பொங்கல் பரிசு வழங்க 183 கோடியே 86 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.